ஹாய் மக்களை, குட் மார்னிங், வணக்கம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று சண்டே எதுவுமே எடுக்கலைங்க வீடியோ. ஏன்னா பருப்பெல்லாம் தான் காய் போட்டு ஒரு பருப்பு சொல்லிகிட்டு இருந்தாடிங்களா, பருப்புங்கிற தோரம் பருப்பு அது என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க. நமக்கு ஒரு மாதத்துக்கு தேவை இருக்கிறத எடுத்து வச்சுருக்குறோங்க. தனியாக அது வேறு எல்லாமே பாத்திரத்தில் அடுக்கி வச்சுட்டுங்க. நம்ம அர்ஜென்ட்டாக இது இப்போ நான் புதுசாக செய்ய போகிறது இல்லைங்க. இது ஆல்ரெடியாக வந்து என்னோடய குடும்பத்தில் எங்கள் தாத்தான்ற பாட்டி இவங்க நிறைய டைமு இந்த வேலையை செஞ்சுருக்குறாங்க. பருப்பு நம்ம நேற்று நல்லா கழுவி காய போட்டு சவுண்ட் வருதுங்களா, இந்த மாதிரி தான் அவங்க வந்து என்ன செய்வாங்க, நம்ம ராகி அரைக்கிற கல் இருக்கு இல்லைங்களா, அந்த காலத்துக்கு இப்படி இப்போ போட்டு கட்டுறாங்கல்ல நிறைய வீடியோவில். அந்த மாதிரி வந்து பருப்பு ஃபஸ்ட்டில் வந்து செம்மண் கட்டி இதை உடச்சிருவாங்க. உடச்சிட்டு உரலில் போட்டு இடிப்பாங்க. இடித்து அந்த மேல் தூளெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிவிட்டு காய போட்டு வச்சுருவாங்க. காய போட்டு வச்சுட்டா பொடி பண்ணி மறுபடியும் அதே கல்லில் பொடி பண்ணி எடுத்து வச்சுருவாங்க. சீக்கிரமாக அவங்களுக்கு வந்து கீரை காயோட எல்லாமே ஒன்றாவே போட்டுருவாங்க. போட்டு காய் இது பூண்டு வெங்காயம் என்னென்ன போடணுமோ அத்தனையுமே போட்டு குறப்பாக அரைச்சி இன்னும் குறப்பாக அரைச்சிக்கலாங்க. இப்போ வந்து ஓரளவுக்கு இருக்கா பருப்பு ரெண்டாக உடஞ்சிருச்சுங்களா. இன்னும் நம்ம வந்து நம்ம அம்மிக்கல் போட்டு அந்த இதில் கல்லில் போட்டு அரைக்கும்போது இந்த பருப்பு எப்படி இப்போ இருக்கோ எல்லாம் உடஞ்சி போய் அதே மாதிரி அழகாக ஒரு பருப்பு இல்லாமல் அவ்வளோ சூப்பராக வரும். இந்த மாதிரி நாங்கள் இப்போ உடச்சி இதில் வந்து நமக்கு தேவையாக இருக்கிற அளவுக்கு, அதாவது 100 கிராம் பருப்புக்கு எவ்வளோ வந்து நம்ம சாம்பார் பொடி போட்டு கலக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நான் எடுத்துட்டுக்கிறேங்க. ஏன்னா உடச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோம்லன்னா நமக்கு வந்து இது வந்து தேவையாக இருக்கிறவங்களும் வாங்கிக்கலாங்க. என்கிட்ட வந்து ஆல்ரெடியே வந்து கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி இப்போ வந்து இந்த வருஷம் நான் அதை வீடியோ எடுத்தேன். ஆனால் அந்த வீடியோ வந்து நம்பருங்க இது பண்ணும்போது எல்லாமே டெலீட் பண்ணி விட்டாங்க. நான் வீடியோ போடுறதுக்குள்ளாவே எடுத்து டெலீட் பண்ணியிருக்கேன். அது எல்லா ஃபோட்டோ இது மட்டும் இல்லைங்க, ஒரு 60 ஃபோட்டோ பக்கம் டெலீட் ஆச்சு. அதனால வந்து எடுக்க முடியலைங்க. இது என்ன செய்யணும்னா, நம்ம இப்போ வந்து காய் கீரை எது போட்டாலையும் உடனே அதோட கணக்கி விட்டு டக்குன்னு ஈஸியாக செய்கிற வேலைக்கு. இன்றைக்கி வந்து நான் எல்லா பருப்புமே, அதாவது அதில் எடுத்து வச்சுருக்க அவ்வளோ பருப்புமே இந்த மாதிரி குறப்பாக நம்ம பாசிப்பருப்பு அளவுக்கு, இப்போ நம்ம பாசிப்பருப்பெல்லாம் போட்டோம்னா அதே அளவு தானே நம்ம போட்டு செய்ய போகிறோம்ப, அதே மாதிரி தாங்க இதோட சேர்த்து நம்ம வந்து மிளகாத்தூளுன்ற சாம்பார் பொடி 100 கிராமுக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு, நம்ம இப்போ 4 பேர் இருந்தால் சில பேருக்கு வந்து காரம் தேவைப்படும், சில பேருக்கு வந்து காரம் கம்மியாக சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தகுந்த மாதிரி
1 ஸ்பூனா 2 ஸ்பூனா அப்படின்ற மாதிரி நம்ம போட்டு செஞ்சுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 100 கிராம் பருப்பு அளவுக்கு எடுத்து நான் எடை போட்டுக்கிறேங்க. நம்ம இதில் வந்து எடை போட்டு இது வந்து நமக்கு 150 இருக்குங்க. 150 பருப்பு நமக்கு தேவையில்லை. அப்படியே அதாவது 100 கிராமுக்கும் 12 மில்லி அதிகமாக போயிருக்கு. சரி, ஓகே, இந்த அளவுக்கு நம்ம போட்டோம். இது வந்து நான் இந்த கப்பில் வந்து நமக்கு பாதி கப்பு வருது. அதாவது இதில் அரை கப்பு எடுத்தோம்லன்னா 100 கிராம் பருப்பளவுக்கு நமக்கு. இதுக்கு வந்து நான் ஏன்னா ரொம்ப ஈஸியாக நமக்கு இந்த வேலை முடியறதுக்கு, இப்போ வேலைக்கு போகிறவங்க டக்கு டக்குன்னு வேலைக்கு போகிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் தகுந்த மாதிரி முருங்கைக்காய், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பூண்டு ஒரு 5 பல் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், கருவேப்பிலை, இது எல்லாமே தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். ஏன்னா இது வந்து நாங்கள் மிக்சியில் போட்டு இந்த மாதிரி நான் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. போன டைம் வந்து அதே மாதிரி தான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. சில டைமில் வந்து ரொம்ப ரொம்ப இப்போ கீரை பருப்பு இது கிராமத்தில் வந்து இந்த மாதிரி தான் உடச்சி வச்சுருக்குது. காய் பருப்பு இந்த மாதிரி பூண்டு வெங்காயம் எல்லாம் ஒன்றா போட்டுருவாங்க. ஒன்றா போட்டு வேக வச்சுருவாங்க. அந்த காய் வேகிறதுக்குள்ளாவே முள்ளங்கி கத்திரி எந்த காய் இருந்தாலே அந்த காய் வேகிறதுக்குள்ளாவே இந்த பருப்பு நமக்கு உடஞ்சி பாசிப்பருப்போட கம்மியாக இருக்கு இல்லைங்களா, அது காயோடு சேர்ந்து வெந்துடும். அப்போ வந்து தாளிப்படகம் போட்டு தாளிச்சிருவாங்க. ரொம்ப சிம்பிளான மேட்ரு இது. நமக்கு இது கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். பாசிப்பருப்பு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அது சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். இது பருப்பு நமக்கு வந்து போட்ட உடனே எல்லாமே அவங்க என்ன செய்வாங்க, ஒன்றாவே போட்டுருவாங்க. தண்ணி ஊற்றி ஒன்றா போட்டு வேக வச்சுருவாங்க. வேக வச்சு அதுக்கப்புறமா எடுத்து தாளிப்படகம் போட்டு தாளிச்சிருவாங்க. ரொம்ப சிம்பிளான இது வந்து நமக்கு பாசிப்பருப்போட டைம் ரொம்ப கம்மியாக கொடுக்குங்க. இது நான் சொன்னேன் இல்லைங்களா, அவங்க பெரிய பாத்திரம் வந்து அவங்க வந்து ரொம்ப சீக்கிரமாக சூடாகிடுவாங்க. இவங்க வந்து ரொம்ப மெதுவாக, இந்த மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப மெதுவாக சூடாகும். ஏன்னா அது நம்ம உடச்சி வச்சுட்டோம்லன்னா டக்கு டக்கு டக்குன்னு நமக்கு ஈஸியாக வேலை ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து ராகி மாவு களி தாங்க செய்கிறோம். ரொம்ப நாள் ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் சாப்பாடு இருக்குது, கரைச்சி வச்சு ராகி மாவு களி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் வந்து இது இந்த நேற்று தோரம்பருப்பெல்லாம் கழுவி காய் போட்டது காரணமே இது தாங்க. ஏன்னா அங்கே நமக்கு வந்து சில டைமில் என்ன செய்வாங்க, இந்த பருப்பை தக்காளி பருப்பு பூண்டு எல்லாமே, அதாவது இட்லி தோசை இந்த மாதிரி களி ராகி மாவு களிக்கு உடனுக்குடனே அவங்க செய்கிறதா இருந்தால் எல்லாம் எடுத்து போட்டு
உரல் ஒன்றாவே ஆட்டிடுவாங்க. தாளிப்படகம் போட்டு இதில் வந்து கொஞ்சம் சோமும் பட்டை லவங்கம் போட்டு எண்ணெயில் போட்டுருவாங்க. இதை நல்லா கொரகொரப்பாக ஒன்றா ரெண்டாக அரைச்சி தாளிச்சிருவாங்க. இட்லி தோசைக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதெல்லாமே வந்து கிராமத்து எடுத்துடுங்க, கிராமத்து சமையல். அன்றைக்கு வந்து அவங்க வேலைக்கு ஓடிட்டு அடிப்படையில் இருக்கும்போது எல்லாம் ரொம்ப ஏன்னா இந்த சாம்பார் இது பருப்பு நல்லா உபரி ஆகுதுங்க. அதனால தான் கம்மியாகவே நம்ம வந்து இதுவும் வந்து அதிகமாக தான் இருக்குது. நம்ம பூண்டு கொஞ்சம் நம்ம அந்த இதெல்லாம் சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள். இது வந்து நமக்கு காரம் நல்லா இருக்குது. நம்ம வந்து இப்போ ஒரு 4 பேர் சாப்பிட்லாம். இந்த சாம்பாரை வந்து ஒரு 4 பேர். இது எல்லாமே இந்த டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இதில் 1/2 டம்ளருக்கு கொஞ்சம் அதிகமாக, 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக அதிகமாக பருப்பு போட்டிருக்கிறேன். உப்பு என்ன போடலைங்க, கொஞ்சம். எல்லா பருப்புமே நம்ம வந்து பொடி பண்ணிட்டுங்க. நமக்கு வந்து இது ரொம்ப ஈஸியாக. இப்போ வந்து சிலிண்டருக்கோசரம் நான் சொல்லைங்க, எல்லாத்துக்குமே நமக்கு வந்து வேலைக்கு போகிறவங்களாகட்டும், ஏதாவது ஒரு வேலை செய்கிறவங்களாகட்டும், எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் இது நான் சொல்கிறேன். இது பாருங்கள், நல்லா இப்போ வந்து பாசி பருப்பு அளவுக்கு நமக்கு சீக்கிரமாக காயோடவே போட்டு நம்ம மிளகாத்தூள் காயோட இப்போ நான் செஞ்சு மாதிரி வணக்கி விட்டுக்கலாம். இல்லை வெறும் பருப்பை போடுறதா இருந்தால் கூட வெங்காயத்தோடு சேர்ந்து வணக்கி விட்டு இதை நம்ம வந்து கொஞ்ச நேரத்துலேயே நமக்கு ஒரே ஒரு இதில் இதே சாம்பார் சாதம் இந்த மாதிரி செய்கிறதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் நம்ம வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை இல்லைங்களா. இது பொடியானதுனால சீக்கிரமாக பாசிப்பருப்பு எந்த அளவுக்கு நமக்கு வேக வைக்கும்போதோ அதே அளவுக்கு தான் இது டைம் எடுத்துக்கும், அந்த அளவுக்கு தான் இருக்கும். அதே சுவை வந்து நமக்கு இப்போ துவரம்பருப்பு நம்ம பருப்பாக போட்டு கடைஞ்சி எடுத்தால் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ அதுவும் இல்லாமல் காயோட சேர்ந்து இந்த பருப்பு நம்ம வேக வைக்கும்போது காயோட டேஸ்ட்டும்
இன்னும் சூப்பராக இருக்குங்க. பருப்பு நம்ம கடைஞ்சி தனியாக எடுத்து அதுக்கப்புறமா தானே வந்து காயோட சேர்த்து கலக்கிறம்ப, அப்போ வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து நமக்கு பருப்போடு சேர்ந்து அந்த காய் பாருங்கள், இப்போ பருப்போடு சேர்ந்து அந்த வாசமே வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும். சாம்பார் இப்போயே நமக்கு ரெடியான மாதிரியே வாசம் வருதுங்க. இப்போ நான் கொஞ்சம் நேரம் தாங்க ஆகுது. இப்போ தாளிச்சு விட்டு இப்போ இந்த அது தாளிச்சு விட்டு இந்த பருப்பு வேகிற நேரம் இந்த பருப்பை போட்டு நம்ம உடச்சிட்டோம்ப. உடச்சி வைக்கிற நேரத்துலேயே நமக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து இந்த முருங்கைக்காய், தக்காளி, பூண்டு, வெங்காயம் எல்லாம் போட்டிருக்கிறோம் இல்லைங்களா. இப்போ நமக்கு சாம்பார் ஸ்மெல்லாம் அப்படியே வருதுங்க. இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் குயிக்காக முடிக்கிற வேலைக்கோசரம் தான் நான் சொல்லியிருக்கேன். இதே நம்ம வந்து தேவைப்பட்டால் நம்ம வாங்கிக்கிறதா இருந்தாலும் எங்ககிட்ட வாங்கிட்டு இருக்காங்க. இது வந்து இது மட்டும் இல்லைங்க, எல்லாமே இட்லி பொடி பொடி ஐட்டம் தாங்க நான் நிறைய வந்து போட்டிருக்கிறேன். பொடி ஐட்டம் எல்லாருமே வந்து இந்த வருஷம் வந்து மறுபடியும் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதே இப்போ அதுக்கு நம்ம மழை இல்லை இல்லைங்களா, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தூதுவலை, முடக்கு தங்கீரை எல்லாமே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா ஆல்ரெடியே வந்து கரண்ட்டில் வந்து ஹீட்ரு பண்ணி செய்கிறவங்க நிறைய செய்கிறாங்க இல்லைங்களா. இப்போ நமக்கு அந்த மாதிரி எல்லாம் இல்லைங்க. நம்ம வந்து தேவைக்கு அப்பப்போ ஃபேஸ் பேக்கும் தீந்துருச்சிங்க, ஃபேஸ் பேக் வந்து ரெடி பண்ணுவேன். அதே மாதிரி ஷாம்பு சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா, அதை வந்து ரெடி பண்ணுறதுக்கு என்ன முடிவே இந்த ரொம்ப நாளும் சொல்லிட்டு இருக்கிறீங்களா எங்கே அப்படின்னு நினைக்காதீங்க. அது கண்டிப்பாக வந்து ஏன்னா நம்ம இப்போ சீவுக்காய் தூள் செஞ்சு இப்போ 1 வருஷம் ஆயிடுச்சுங்க. இன்னுமே அந்த சீவுக்காய் தூள் எல்லாம் கேட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு வண்டு கூட, ஏன்னா சில பேர் செஞ்சு வைக்கும்போது சாம்பார் நமக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்களா. நமக்கு சிம்பிளாக சீக்கிரமாக வந்து நமக்கு சாம்பார் ரெடி பண்ணுறது எப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது போட்டிருக்கிறேன். இது வந்து நமக்கு வந்து எங்கள் பாட்டி, எங்கள் அம்மா செஞ்ச வகையில் அவங்க பருப்பு கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டு எழுந்திரிச்சோட்டை இந்த மாதிரி இட்லி தோசைக்கு களி செஞ்சாங்களான்னா களிக்கு அந்த இப்போ குறப்பாக அரைச்சி அது நம்மளும் இப்போ செய்கிறோம். நிறைய பேர் செய்கிறதில்ல, பொட்டுக்கல்லை போட்டு செய்கிறாங்க. பருப்பு தோரம் பருப்பு போட்டு செய்கிறதில்ல. எந்தளவுக்கு நமக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்குது. நாங்கள் இப்போ வந்து ஹாஸ்டலில் இருக்கிற பிள்ளைங்க பருப்பு நிறைய பேர் வந்து செய்ய முடியாது இல்லைங்களா. அவங்களுக்கு வந்து இந்த பருப்பு பொடி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க வந்து பருப்பு பொடி அதே மாதிரி சட்னி, வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, தேங்காய் இந்த மாதிரி சட்னி செஞ்சு அவங்களால மிக்சி இல்லை என்ன செய்கிறது அப்படின்னு நம்ம ரெடி விடாமல் நாங்கள் செஞ்சு கொடுக்குறத அவங்க தண்ணியில் மட்டும் ஊற்றி கலக்கணும் போருங்க. கலக்கி அவங்க ஏதாவது ஒரு இட்லி தோசைக்கு அவங்களே செஞ்சு கூட சாப்பிட்லாம். அந்த மாதிரி இதுவும் நான் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் வந்து சாம்பார் கொஞ்ச நேரத்தில் இந்த காய் வேகிறதுக்குள்ளாவே இந்த பருப்பு நமக்கு ரெடி ஆகிடுங்க. நம்ம இதை வந்து ஒரு 2 கருவேப்பிலை போட்டு 2 வரமிளகா போட்டு நம்ம டப்பாவில் கொட்டி வச்சிட்டோம்னா நமக்கு 1 மாதத்துக்கு தேவை. இது வந்து நமக்கு ஈஸியாக வந்து அதாவது வந்து கேஸ் ஆகட்டும், நெருப்பு அடுப்பில் செய்கிறவங்களுக்காகட்டும் ஈஸியாக முடிகிறது. வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அது முடிகிற அளவுக்கு நான் செஞ்சுருக்கிறேன். இது பிடிச்சிருந்தா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். தேவை இருக்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஹாய் மெசேஜ் பண்ணுங்கள். இதனால தான் இப்போ வந்து நம்ம டக்குன்னு இதை அழைச்சிட்டு இருக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணுன்றதெல்லாம் இல்லைங்க. நமக்கு சீக்கிரமாக இப்போ இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் சாம்பார் தாளிச்சு விட்டு பாருங்கள். காய் வேகும் போதே அது ஒரு வித்தியாசமாக நமக்கு வந்து அந்த வாசம் வரும். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த பருப்பு எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நான் அளக்கலைங்க. நேற்று வந்து அதாவது 5 கிலோ பருப்பு
காய போட்டு கழுவி காய போட்டு எடுத்து வச்சுருவேன். இது கூட நம்ம 2 உப்புக்கல் சேர்த்து வச்சுக்கலாங்க. ஆனால் பட் வந்து கொஞ்சம் உப்பு முன்னாடியே போட்டோம்லன்னா பருப்பு கொஞ்சம் வேகிறது இதாகும் இல்லைங்களா, அதனால கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா உப்பு போட்டுக்கலாம். இதெல்லாம் நமக்கு வந்து கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும். அதெல்லாமே வந்து அதாவது 1.5 கிலோ இருந்துருக்குதுங்க. இப்போ நமக்கு பருப்பு இந்த துவரம் பருப்பு 1.5 கிலோ இருந்துருக்குது. நம்ம வந்து இப்போ 100 கிராமுக்கு ஒரு 20 மில்லி அதிகமாக இருக்க எடுத்தோம் இல்லைங்களா, அதோட கரெக்டாக இப்போ வந்து இதில் இந்த பாக்ஸில் நான் போட்டு வச்சு தப்பால் போட்டு வச்சது 1.5 கிலோ பருப்பு. இப்போ இதுக்கு வந்து நம்ம எவ்வளோ மிளகாத்தூள் போடலாம் அப்படின்னா 1/4 கிலோ மிளகாத்தூள் நம்ம போட்டு கலந்து வச்சுக்கலாம். நம்ம இப்போ வந்து இது கொஞ்சம் வெந்துருச்சு இல்லைங்களா, இப்போ வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஓகே, பருப்பு கை கிடைக்கலையா பார்த்தீங்களா, வெந்துருச்சு பார்த்தீங்களா, அவ்வளோதாங்க. இது ரொம்ப இப்போ நமக்கு ஈஸியாக குக்கரில் வச்சு 2-3 விசில் விடணும். இப்போ என்ன குக்கர் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு ஈஸியாக முடிஞ்சிருக்கு. இதுக்கு தேவை இருக்கிற உப்புக்கல் இப்போ நம்ம இது நான் ஃபஸ்ட்லேயே வந்து தாளிச்சு விடுறதுனால நம்ம இதை வந்து இது பெருங்காயம் போட்டு அப்படியே இறக்கி அப்படியே கூட சாப்பிட்லாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை சாப்பாட்டுக்கு எல்லாமே. இது தாளிப்படகை நான் போடுறதுனால நம்ம தாளிக்கோட பக்கம் கொஞ்சம் போட்டு செஞ்சுக்கலாம் சீக்கிரமாக. ரொம்ப குயிக்காக முடியல. இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா பை